செயின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கழுத்தில் போடுற செயின் கிடையாது, வண்டிக்கு வர்ற செயின், அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செயினை மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு செயினை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஆட்டோமொபைல் அதாவது பைக் லவர்ஸ்க்கு இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி இந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களை பொறுத்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பால சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஸோ இந்த செயினை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா, நம்ம அங்கே அந்த வெர்னியர் கேலிப்பரை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வாங்கினது. அண்ட் நிறையா இது மெஷர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வாங்க இப்போ நம்ம செயினை மெஷர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செயினை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செயினை வந்து நம்ம வெர்னியர் கேலிப்பர் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி வெர்னியர் கேலிப்பர் மட்டும் கிடையாது, இதை நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு சில டீட்டெயில்ஸ் பண்ணால் இருக்க முடியும், ஃபுல்லான டீட்டெயில்ஸ் இதில் எடுக்க முடியாது. இப்போது இந்த செயினில் நம்ம என்னென்னலாம் மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயினில் நம்ம எதை பற்றி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிச்சை பற்றி மெஷர் பண்ண போகிறோம். இங்கேருந்து இங்கே, அதாவது இந்த ரெண்டு சென்டர் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு பின்னோட சென்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு பின்னோட சென்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுதான் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ரோலர் வித் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த செயினோட இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரோலர் இருக்கு இல்லையா, இதை ரோலர் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரோலர் வித் நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரோலரோட டயாமீட்டர், இந்த சைடில் உள்ள இந்த டயாமீட்டர் நம்ம செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த செயினோட பிளேட் ஹைட் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, இதுதான் அந்த பிளேட்டோட ஹைட். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இது அந்த பிளேட்டோட ஹைட். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளேட்டோட திக்னஸ், ஸோ இந்த திக்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பின்னோட டயாமீட்டர், இந்த ஒரு பின்னோட டயாமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் ஏன் இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு செயினில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இது என்ன செயின் அப்படின்னா, இது பைக்குக்கு வர ஒரு செயின். ஸோ இந்த பைக்குக்கு வர செயினை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்த நாமென்க்ளேச்சர் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதாவது இந்த செயின் ஃபஸ்ட்டு தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த பிச்சை மெஷர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ இதோட பிச்சர் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செயினில் அதிகமாக க்ரீஸ் இருக்கிறதுனால நான் இந்த தொடர்ச்சி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த செயினில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிச்சை மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த செயினோட பிச்சை என்ன அப்படின்னா 12.03 mm. அதாவது இந்த சென்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கும்போது 12.03 mm வருது. ஸோ இதுதான் ஒரு செயினோட பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த செயினோட ரோலர் வித்தை பற்றி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரோலர் வித்தை பற்றி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செயினை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த செயினோட ரோலர் வித் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எப்படி பிடிச்சிக்கிறேன். ஸோ இதை பிடிச்சிட்டு எனக்கு இந்த வெர்னியர் கேலிப்பர் இருக்குல்ல, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த செயினில் இருக்கிற ரோலரோட வித்தை பற்றி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம இப்படி வச்சு மெஷர்மெண்ட் எடுக்க முடியாத காரணத்தினால இந்த வெர்னியர் கேலிப்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னர் டயாமீட்டரை வச்சு நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இன்னர் டயாமீட்டர் வச்சு நான் அப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அப்படி எனக்கு கிடைச்ச ரீடிங்ஸ் என்ன அப்படின்னா 6.50 அப்படிங்கிற ரீடிங் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரோலோட வித் எவ்வளோ அப்படின்னா எனக்கு 6.50 mm. நெக்ஸ்ட் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோலரோட டயாமீட்டர். ஆக்சுவலாக ரோலரோட டயாமீட்டர் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீஸ் வேறு எதுவுமே கிடையாது. இந்த செயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, க்ரீஸ் ப்ரீ அப்ளைடாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் கை ஃபுல்லாக க்ரீஸாக தான் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு செயினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேக்யூம் க்ரீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த செயினோட ரோலர் டயாமீட்டரை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த செயினோட ரோலர் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7.67 வருது. ஸோ 7.67 தான் இந்த செயினோட ரோலர் டயாமீட்டர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த செயினோட பிளேட் ஹைட்டை பற்றி தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ பிளேட் ஹைட் அப்படின்னா இந்த செயினில் வந்து இந்த இடம் தான் எனக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம், எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 10.87 இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 10.87 இருக்குது. ஸோ இந்த 10.87 அப்படிங்கிறது வந்து இந்த செயினோட அந்த பிளேட்டோட ஹைட் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டோட திக்னஸை நெக்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பிளேட் திக்னஸ் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினில் இதுதான் பிளேட் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயினோட பிளேட் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த செயினோட பிளேட் திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 1.58 ஆர் 1.57. இந்த ரீடிங்கே மாறுது அப்படின்னா நான் இருக்கிற பொசிஷன் அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த ரீடிங்ஸ்லாம் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த செயினோட பிளேட் திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 1.56. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்னோட லென்த். அதாவது பின்னோட லென்த் வேறு எதுவும் கிடையாது,
இந்த செயின் இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து இங்கே வர லென்த் தான் நம்ம பின் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பின்னோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதோட பின் லென்த் எவ்வளோ அப்படின்னா 14.79 mm. ஸோ இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் வந்து 14.79 mm. இதுதான் வந்து பின்னோட டிஸ்டன்ஸ், அதாவது பின்னோட டிஸ்டன்ஸ் பின்னோட லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பின்னோட டயமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். பின்னோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். 3.83 தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 3.83 தான் இருக்குது. அண்ட் இந்த வெர்னியர் கேலிப்பரை நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது இப்படி ஹோல்டு பண்ண, அதாவது இந்த இடத்த மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ரீடிங் காமிக்கும். அதாவது இந்த மாதிரி டிப்ஸில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ரீடிங் காமிக்கும். கொஞ்சம் உள்ள தள்ளி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீடிங் காமிக்கும். இதெல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 mm அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அண்ட் இது வந்து நமக்கு எரரில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செயினோட நார்மல், அதாவது ஒரு செயின் எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செயின் மெஷர்மெண்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸையும் பார்த்துருப்பீங்க. அதோட ரீடிங்ஸையும் நாங்கள் கொடுத்துருப்பேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு செயின் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அண்ட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாராவது போட்டிருக்காங்களான்னு தெரில, ஃபஸ்ட் டைமாக கூட இருக்கலாம், இல்லாட்டி தெரில இதுமாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி போட்டிருக்காங்க, நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த செயின்ஸை பற்றி, அதாவது கழுத்தில் போடுற செயின் கிடையாது, திருப்பி சொல்கிறேன், இந்த ஆட்டோமொபைல்ஸில் வர இந்த செயினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. அதனால தான் இந்த செயினை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.